இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய தினம் ஒரு முக்கியமான தினம், அதாவது உலக வனவிலங்கு தினம். இந்த உலக வனவிலங்கு தினம் என்பது நமக்கு பல செய்திகளை சொல்கிறது. 2003ஆம் ஆண்டில் தான் முதலாக இங்கிலாந்தில் உலக வனவிலங்கு தினம் கொண்டாடப்பட்டது. இப்பொழுது அது உலகளாவிய அளவில் அந்த தினம் பின்பற்றப்படுகிறது. முக்கியமாக வனவிலங்குகளை பாதுகாப்பது, வனவிலங்குகளை எப்படி நம்முடைய எதிர்காலத்திற்கான ஒரு முக்கியமான பங்காளிகளாக நாம் பாதுகாத்து வைப்பது என்பதுதான் இந்த தினத்தினுடைய மிக முக்கியமான ஒரு செய்தி. ஒரு காலத்தில் இந்த பூமியில் வாழ்ந்த எத்தனையோ உயிரினங்கள் இயற்கை பேரிடர்கள் காரணமாகவும் மனிதர்கள் செய்யக்கூடிய பேராசைகள் சுயநலத்தின் காரணமாகவும் அழிந்து போய்விட்டன. பல சின்னஞ்சிறு காட்டுயிர்களிலிருந்து பேருயிர்கள் வரைக்கும் அவை அழிந்துபட்டு இன்றைக்கு அவையெல்லாம் புகைப்படங்களாகவோ வரலாற்று குறிப்புகளாகவோ மட்டும்தான் இருக்கின்றன. விலங்குகள், பறவைகள், நீர்வாழ் உயிரினங்கள், இப்படி பல உயிரினங்களும் இந்த பூமியிலிருந்து நிரந்தரமாக காணாமல் போய்விட்டன. எஞ்சிய உயிரினங்களை பாதுகாப்பதற்காகத்தான் இந்த போராட்டம். அதாவது ஒரு காலத்தில் சிங்கவால் குரங்குகள் போன்ற இனங்கள் எல்லாம் மிகப்பெரிய அளவிற்கு பூமியில் பறந்து வாழ்ந்தன. இன்றைக்கு அவை மிகவும் அருகி போய்விட்டன. ஏனென்றால் அவற்றை சாப்பிடுவது என்பது அது தங்களுடைய ஆண்மைக்கு ஒரு மருந்து என்று தவறாக கருதிய உலகின் பல பகுதியினர் அவற்றை கொன்று தீர்த்தார்கள் என்று சொல்லலாம். அதேபோல் உணவுக்காக பல இடங்களில் சுறாக்கள், கடலில் இருந்த சுறா மீன்கள் வேட்டையாடப்பட்டிருக்கின்றன, பறவைகள் வேட்டையாடப்பட்டிருக்கின்றன. இப்படி மனிதர்களுடைய மூட நம்பிக்கைகளின் காரணமாக கொல்லப்பட்ட உயிரினங்கள் அவை ஒரு புறம் என்று சொன்னால், இன்னொரு புறம் இயற்கையை அழித்தொழிப்பதன் காரணமாக அந்த உயிரினங்கள் வாழ்வதற்கு வாழ்விடம் இல்லாமல் அழிந்து போன துயரங்கள். உதாரணமாக நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், தொடர்ந்து நாம் வளர்ச்சி என்பது தவிர்க்க முடியாத ஒன்று. ஆனால் இயற்கை சூழலையும் காட்டுயிர்கள், வன உயிர்களினுடைய அந்த பாதுகாப்பையும் அனுசரிக்காமல் மேற்கொள்ளப்பட்ட வளர்ச்சியின் காரணமாக பல உயிரினங்கள் தங்கள் கானகத்தில் தங்களுக்கான வாழ்விடங்களை இழந்தன. உதாரணமாக நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், சிங்கம், புலி போன்ற உயிரினங்கள் எல்லாம் பெருமளவு குறைந்து போனதற்கு காரணம் அவை வாழ்விடங்கள் இல்லாமல் போனதுதான். யானைகள் இன்றைக்கு ஒரு பெரும் அபாயத்தை சந்தித்து வருகின்றன. யானைகளுடைய வழித்தடங்கள் மறிக்கப்பட்டு அவை கட்டுமானங்கள் உருவாக்கப்படுகின்றன. இன்னும் மிகப்பெரிய அணைக்கட்டுகளை உருவாக்குகிற போது வனப்பகுதிகள் பெருமளவு அழிகின்றன. இப்படி பல விதங்களிலும் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், இன்றைக்கும் கூட நாம் இந்த எஞ்சியிருக்கக்கூடிய வன உயிர்களை பாதுகாப்பதற்காக பெரும் போராட்டத்தை நடத்த வேண்டியிருக்கிறது. மக்கள் நீங்கள் இன்னும் பாம்பு போன்ற உயிரினங்களை எல்லாம் கூட கொன்று தீர்த்திருக்கிறார்கள். ஆனால் அதன் காரணமாக எலி போன்ற உயிரினங்கள் பல்கி பெருகி, என்றால் பாம்புகள் எலியை உண்ணும். அப்படி எலிகளை உண்ணக்கூடிய பாம்புகள் இல்லாதனால் அந்த இயற்கை சமநிலை குலைந்து போய் எலிகள் பெருகி பயிர்களை வேட்டையாடக்கூடிய ஒரு நிலையும் இன்றைக்கு நாம் பரவலாக இருப்பதை பார்க்கிறோம். உயிரினங்கள் எவ்வளவு இந்த பூமியில் இருக்க வேண்டும் என்பதற்கு ஒவ்வொரு உயிரினமும் இயற்கை ஒரு சமநிலையை உருவாக்கி இருக்கிறது. ஆனால் நம்முடைய நம்பிக்கைகள், நம்முடைய வளர்ச்சி குறித்த சில தவறான அணுகுமுறைகள், இவற்றின் காரணமாக நாம் இந்த பூமியை சமநிலையற்றதாக்கி இருக்கிறோம். அதற்கான ஒரு விலையையும் நாம் இன்றைக்கு கொடுத்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் நாம் இந்த உலக வனவிலங்கு தினத்தில் வன உயிர்களை பாதுகாப்பது தொடர்பான ஒரு விழிப்புணர்ச்சியை நாம் தொடர்ந்து கொண்டு செல்வோம். எஞ்சிய உயிரினங்களையாவது பாதுகாப்போம். மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். திருக்குறளில் பல இடங்களில் வள்ளுவர் சிலவற்றை சொல்லிவிட்டு எத்தனை சொல்லியிருக்கிறோம் என்கிற எண்ணிக்கையையும் சேர்த்து சொல்லுவார். இந்த 3, இந்த 4, இந்த 5, இவை 2 என்று எண்ணிக்கையோடு சொல்லுவார். அப்படி தனி மனிதனுக்கு தேவையானவை ஒரு செயலை செய்வதற்கு, தெளிவாக முடிப்பதற்கு என்ன வேண்டுமென்றால் ஒரு 4 குணங்களை சொல்லுகிறார். அதே போல ஒரு படை மாட்சிமிக்கதாக இருக்க வேண்டுமென்றால் என்ன வேண்டுமென்றால் அதற்கும் 4 குணங்களை சொல்லுகிறார். இந்த 4 குணங்களில் ஒரு சொல் 2 குறட்பாக்களிலும் இடம்பெற்றிருக்கிறது. அந்த சொல் இந்த 2 குறட்பாக்களில் மட்டும்தான் இடம்பெற்றிருக்கிறது. அந்த சொல் தேற்றம் என்பது. இன்றைக்கு தேற்றம் என்கிற சொல் அவ்வளவு வழக்கில் இருக்கிற சொல் இல்லை. தனியாக ஒருவன் ஒரு செயலை முடிப்பதற்கு என்ன குணம் வேண்டும்? அன்பு, அறிவு, தேற்றம், அவாயின்மை. இந்த 4ம் இருந்தால்தான் அவன் சரியாக முடிப்பான். இவை 4ம் தெளிவாக உள்ளவன்தான் காரியத்தை முடிப்பான் என்கிறார். அன்பு, அறிவு,
தேற்றம் அவாவின்மை. இதில் நமக்கு அன்பு புரிகிறது, அறிவு புரிகிறது, அவாயின்மை கூட புரிகிறது. அவா என்றால் ஆசை, இன்னமும் சொன்னால் பேராசை. இந்த அன்பும் அறிவும் பேராசை இல்லாத நிலையும் இருந்தால் ஒருவன் ஒரு செயலை முடிப்பான். கூடுதலாக தேற்றம் என்கிற சொல்லை சொல்லுகிறார். அதே போல ஒரு படைக்கு அது மாட்சி, படைமாட்சி என்கிற குறளிலேயே இருக்கிறது. என்ன வேண்டும் என்றால் மரம், மானம், மாண்ட வழிச்செலவு, தேற்றம், இவை 4 வேண்டும் என்கிறார். இந்த 4 தான் ஏமம் படைக்கு. ஏமம் என்றால் பாதுகாப்பு. மரம் தெரிகிறது நமக்கு, வீரம். மானம் தெரிகிறது. மாண்ட வழிச்செலவு என்பது, மாண்ட என்பது சங்க இலக்கியத்தில் குறள் காலத்தில எல்லாம் இறந்து போன என்கிற பொருள் அல்ல. மாண்ட என்றால் மாண்பு மிக்க என்றுதான் பொருள். மாண்ட வழிச்செலவு, தனக்கு முன்னால் நடந்து போன வீரர்கள் எப்படி ஒரு களத்திலே இருந்திருக்கிறார்கள் என்பதை அறிந்து வைத்து கொள்ளுகிற அறிவு. எனவே இந்த 3 ஆயிற்று. மானம், வீரம், மரம், மானம். அதுதான் ஆரம்பம். மரம், மானம், மாண்ட வழிச்செலவு, தேற்றம், இவை 4 தான் ஒரு படைக்கு பாதுகாப்பு என்கிறார். இதில் இந்த தேற்றம் என்கிற சொல், அங்கேயும் கூட அவாயின்மை என்பது அன்பு, அறிவு, தேற்றம். அவாயின்மை என்பது பல உரையாசிரியர்கள் என்ன எழுதுகிறார்கள் என்றால் தீய வழிகளில் பணம் சேர்க்கும் ஆசை என்று எழுதுகிறார்கள். பேராசை மட்டுமல்ல. அதனை உரையாசிரியர்கள் பலர் எழுதுகிற போது பரிமேலழகர் கையுறை என்கிறார். பின்னால் வருகிற உரையாசிரியர்கள் லஞ்சம் என்கிற சொல்லையே பயன்படுத்துகிறார்கள். நமக்கு வியப்பாக இருக்கிறது. திருக்குறள் காலத்திலேயே லஞ்சம் வந்துவிட்டதோ என்று எண்ண தோன்றுகிறது. எப்படி இருந்தாலும் இந்த 2 குறளிலும் வருகிற தேற்றம் என்கிற சொல்லுக்கு ஒரே பொருளை தருகிற உரையாசிரியர்களும் இருக்கிறார்கள், வேறு வேறு பொருளையும் தருகிறார்கள். முதலில் தனி மனிதனுக்கு கூறப்படுகிற தேற்றம் என்பது மனம் கலங்காமை, உறுதி. நீங்கள் எந்த செயலை செய்வதாக இருந்தாலும் மனத்தில் ஓர் உறுதி வேண்டும், மனம் கலங்காத தன்மை வேண்டும். மனத்திலே அப்படியும் இப்படியுமாக ஊசலாட்டம் இருக்கிறவர்களால் என்றைக்கும் எந்த செயலையும் சரிவர செய்துவிட முடியாது. ஒரு செயலை செய்வதற்கு அந்த செயலின் மீது ஒரு அன்பு வேண்டும். அதையும் கூட பரிமேலழகர் போன்ற உரையாசிரியர்கள் என்ன எழுதுகிறார்கள் என்றால் அரசன் மீது அன்பும், அரசனுக்கு எது பிடிக்கும் என்கிற அறிவும் வேண்டும் என்கிறார்கள். அது அரசை சார்ந்தே வாழ்ந்த சமூகம் என்பதால் அப்படி பொருள் எழுதியிருக்கலாம். நாம் இன்றைய குடிமக்கள் சமூகத்தில் இப்படி எண்ணி பார்க்கலாம். ஒரு செயலில் நாம் ஈடுபடுகிற போது அந்த செயலில் நமக்கு ஒரு ஈடுபாடு, ஒரு அன்பு இருக்க வேண்டும். அந்த செயல் பற்றிய புரிதல், அறிவு இருக்க வேண்டும். தவறான வழிகளில் புகழை, பணத்தை சேர்க்க வேண்டும் என்கிற எண்ணம் இருக்கக்கூடாது. அவா இன்மை. பிறகு இந்த தேற்றம் என்பது மன உறுதி வேண்டும், செய்தாக வேண்டும். அங்கே படைமாட்சி என்று வருகிற போது 2 பொருள் சொல்லப்படுகிறது. ஒன்று மரம், வீரம், மானம், அவனுடைய மான உணர்ச்சி. பிறகு தேற்றம், அது என்ன என்றால் மாண்ட வழிச்செலவு, முன்னோர் சென்ற பாதையை அறிதல். தேற்றம் என்றால் மன்னன் எதை விரும்புகிறான் என்பதை தெரிந்து செயல்படுவது. ஏனென்றால் அது படை, இவனுடைய விருப்பத்துக்கு செயல்பட முடியாது. தனி மனிதன் என்று வருகிற போது தேற்றம் என்கிற சொல் மன உறுதியை, படைமாட்சியிலே வருகிற போது தேற்றம் என்கிற சொல் அதனை தேர்வது, மன்னன் கருத்தை தேர்ந்து அறிவது என்கிற 2 பொருள் சொல்லப்படுகிறது. இந்த தேற்றம் என்கிற சொல்லை வள்ளுவர் 2 இடங்களில் மட்டும்தான் கையாண்டிருக்கிறார். நாம் அறிந்து கொள்ள வேண்டிய குறட்பாக்களாக இவை இருக்கின்றன. வணக்கம் நேயர்களே. சேமிப்பு பற்றி ஒரு ஆய்வு ஒன்று படித்தேன். கொஞ்சம் அதிர்ந்து போயிட்டேன்னு கூட சொல்லலாம். அதிர்ச்சியை தரக்கூடிய அந்த ஆய்வு என்ன சொல்லுது அப்படின்னா, இந்தியாவில் சேமிக்கிற வழக்கம் தனிநபர்கள் மற்றும் குடும்பங்களிடம் குறைந்து கொண்டே வருகிறது அப்படிங்கிற ஒரு அதிர்ச்சியான ஆய்வை வெளியிட்டிருக்கு. அந்த புள்ளிவிவரம் என்ன சொல்லுதுன்னா, இந்தியாவினுடைய ஜிடிபி, உள்நாட்டு உற்பத்தி, அதில் 2007-08 37.8 விழுக்காடாக இருந்தது சேமிப்பு. 2018-19 11 ஆண்டுகள் கழித்து இப்போ பார்க்குறப்ப 37.8 இருந்தது, 30.5 ஆகியிருக்கு.
7% தானே சார் குறைஞ்சிருக்கு அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். 7%உடைய மதிப்பு எவ்வளோ தெரியுமா? ஜிடிபியை 200 லட்சம் கோடின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா 7%உடைய மதிப்பு 14 லட்சம் கோடி. இப்போ 14 லட்சம் கோடி சேமிப்பு இந்தியாவில் குறைந்திருக்கிறது கடந்த 11 ஆண்டுகளில். இன்னும் குறிப்பாக என்னென்னா 2017-18க்கும் 2018-19க்கும் அந்த ஓராண்டில் குறைந்த தொகைன்னா 32.4லேருந்து 30.5 வந்திருக்கு. ஏறக்குறைய 2 விழுக்காடு, 4 லட்சம் கோடி. ஒரு வகையில் இதில் மகிழக்கூடிய விஷயம் என்னென்னா 14 லட்சம் கோடி சந்தைக்கு வந்திருக்கு, பணப்புழக்கம் அதிகரிச்சிருக்கு, மக்களிடத்தில் பணம் நிறைய போய் சேர்ந்துருக்கு. அது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட இந்தியாவை போன்ற ஒரு குடும்ப அமைப்பு மேலோங்கி இருக்கக்கூடிய ஒரு சமூகத்தில், சேமிப்பினுடைய முக்கியத்துவம் தெரிந்த ஒரு சமூகத்தில் சேமிப்பு குறைந்து கொண்டே வருவது என்பது ஒரு வருந்தத்தக்க செயல். ஏன் இது நிகழ்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நுகர்வோர் கலாச்சாரம்னு சொல்லலாம், கன்சியூமரிசம். ஆசைப்படுற பொருள்களை எல்லாம் வாங்கி அனுபவிக்க வேண்டும் என்கிற விஷயம். உங்கள் வீட்டை அப்படியே சுற்றி பாருங்கள், தேவையில்லாத பொருள்கள் எவ்வளோ வாங்கி வச்சுருக்கீங்கன்னு. ஒவ்வொரு குடும்பமுமே இதுக்கு விதிவிலக்கு இல்லைங்க. தேவையில்லாத பொருள்களை வாங்கி குவிப்பது. உங்கள் வீட்டில் எந்த பொருளையெல்லாம் நீங்கள் கடந்த ஒரு ஆண்டில் உபயோகிக்கவில்லையோ அதெல்லாம் வேஸ்ட். ஓராண்டாக அந்த பொருள் நினைவில் இல்லாட்டி பெரும்பாலும் அடுத்து நீங்கள் வாங்கி அந்த பொருளை பயன்படுத்த போகிறதில்லை பெரும்பாலும். அதில் ஏன் காசை போட்டு முடக்கி வைக்கிறீங்க? இப்போ என்னென்னா கஷ்டப்பட்டு வியர்வை சிந்தி ரத்தம் சிந்தி உழைத்த காசு அப்படி 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 அள்ளி எறிகிறோம் பாருங்கள். இன்றைக்கே யோசிச்சிருக்கோமா? அந்த காசை சம்பாதிக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்போம், எவ்வளோ பேர்கிட்ட வெக்கப்பட்டு அவமானப்பட்டு கூனி குறுகி நின்று கஷ்டப்பட்டு உழைச்சி ராத்திரி பூராம் பார்த்து கண்ணை கெடுத்து உடம்பை கெடுத்து சிரமப்பட்டு சம்பாரித்த காசு தானே. செலவழிக்கிறப்ப அந்த அருமை தெரியணும்ல. 20,000 26,000 ஃபோன் வாங்குறதுக்கு போல 10,000 ஃபோன் வாங்கலாம்ல. 5,000 வாட்ச் வாங்குறதுக்கு போல ஒரு 1,000 வாட்ச் வாங்கிக்கலாம், 500 வாட்ச் வாங்கிக்கலாம்ல. முதல் வாட்சே தேவைதானா? ஃபோன்லேயே எல்லாம் வந்துடுது இல்லை. சட்டை வாங்குறப்ப 1,000 சட்டை வாங்கினா என்ன, 400 சட்டை வாங்கினா என்ன? ஏன்னா அது கூட 600 நீங்கள் தானே கஷ்டப்படுறீங்க. சார், உங்கள் மதிப்பு உங்கள் பேங்க் பேலன்ஸ் எவ்வளவோ அது வரை தான் உங்கள் மதிப்பு. பேங்க்கில் பேலன்ஸ் இல்லைன்னா உங்களுக்கு மதிப்பும் இல்லை. அது தெரிஞ்சுக்கங்க, அதான் யதார்த்தம். சேமிப்பு ரொம்ப 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 அவசியங்க. அந்த ஆய்வில் சொல்கிறாங்க சேமிப்பை 3 வகையாக பிரிக்கிறாங்க. பெரிய நிறுவனங்களின் சேமிப்பு, சிறிய அல்லது தனியார் நிறுவனங்களின் சேமிப்பு, தனி மனித அல்லது குடும்பங்களின் சேமிப்பு, இப்படி 3ஆக பிரிச்சுட்டு சொல்கிறாங்க. கடந்த 11 ஆண்டுகளில் பெரிய நிறுவனங்களின் சேமிப்போ சிறிய அல்லது தனியார் நிறுவனங்களின் சேமிப்பிலோ எந்த மாற்றமும் கிடையாது. தனிநபர் அல்லது குடும்ப சேவிங்ஸில் தான், அந்த சேமிப்பில் தான் 7 விழுக்காடு குறைந்திருக்கிறது. என்னன்னா நம்ம மேல்நாட்டு கலாச்சாரத்தை பின்பற்ற தொடங்கிவிட்டோம். மேல்நாட்டில் கடன் அட்டைகளில் கிரெடிட் கார்டில் வாழ்கிற முறைங்க. அடுத்த மாதம் என்ன சம்பாதிக்க போகிறோம், அதுக்கு அடுத்த மாதம் என்ன சம்பாதிக்க போகிறோம், எல்லாத்துக்குமே இப்போயே செலவழிச்சிருது. கன்சியூமரிசம், நுகர்வோரியல். மேல்நாட்டுக்கு இது பொருந்தலாங்க. ஏன்னா அங்கே குடும்பம் என்கிற ஒரு அமைப்பு கிடையாது, கமிட்மெண்ட்ஸ் கிடையாது. எல்லாவற்றையும் அரசு பார்த்துக்கும். உடம்பு முடியலையா, அதுக்கு இன்சூரன்ஸ், மெடிக்கல் இன்சூரன்ஸ் இருக்குது, அரசு கொடுத்துரும், இல்லை இன்சூரன்ஸ் கம்பெனி கொடுத்துரும். முதியோர் பென்ஷன் பெரிய அளவில் வரும். வேலை இல்லையா, வேலை இல்லாட்டியும் அரசு உங்களுக்கு அதுக்கு ஒரு பென்ஷன் கொடுக்குது, வேலை இல்லாட்டி அதுக்கு ஒரு பணம் கொடுக்குது. ஆனால் இந்தியா போன்ற குடும்ப கட்டமைப்பு உள்ள நாடுகளில் நமக்கு செலவுகள் அதிகம். குழந்தைங்களை படிக்க வைக்கிறது நம்ம பொறுப்பு, கல்யாணம் செய்ய வைக்கிறது நம்ம பொறுப்பு, பிரசவம் பார்க்குறது நம்ம பொறுப்பு, பின்னாடி அதுங்களுக்கு ஏதாவது ஒன்றா கூட போய் நிற்கணும், கடைசி காலத்தில் நம்மளை நாமே பார்த்துக்கணும். இந்த பிரச்சனை எல்லாம் மேலே நாட்டவருக்கு கிடையாதுங்க. 18 வயசு ஆச்சுன்னா பிள்ளைங்க தனியாக போயிடுங்க, அது வாழ்க்கையை அது பார்த்துக்கும். இவங்களுக்கு பொறுப்பு குறைவு, ஆனால் நமக்கு பொறுப்பு அதிகம். அதனால் அவங்கள பார்த்து தாம் தூம் செலவழிக்கிற பழக்கத்தை நம்ம கற்றுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நமக்கு குடும்பம் என்ற அமைப்புக்கு நிறைய பணம் தேவை, அதை கட்டி காக்க வேண்டிய அவசியம் தேவை. நம்ம எல்லாருக்கும் உதவ விரும்புவோம். நம்ம குடும்பம், சொந்தக்காரங்க யார் இருந்தாலும் உதவணும்னு ஆசைப்படுவோம். தீபாவளி, பொங்கலுக்கு, கல்யாண பிறகு 10 வருஷம் 20 வருஷம் கழிச்சானாலும் மகனுக்கோ மகளுக்கோ பணம் கொடுத்து துணிகள் எடுத்து கொடுத்து பண்ணுறது நமக்கு பழக்கம். கடைசி காலங்களில் அவங்கள சார்ந்து இருக்க விரும்ப மாட்டோம். அப்போல்லாம் பணம் வேணும். ஆக பணத்தை சேமிக்க கற்றுக்கொள்ளுங்கள். அதுதான் அந்த ஆய்வு சொல்கிற விஷயம். ஃபிக்ஸட் டெபாசிட் எல்லாரும் பணம் போடுறாங்க, ஆனால் இப்போ பணம் போடுறோட எண்ணிக்கை குறைஞ்சி போச்சு. மக்கள் இனிமேல் கொஞ்சம் சுதாரித்து கொண்டு பணத்தை சேமிக்க வேண்டும் என்பதுதான் அந்த ஆய்வு சொல்கிற அடிப்படை விஷயங்க. சேமிக்க தொடங்கினா சேமிப்பு பணமாக பார்க்குறப்ப உங்களுக்கு ஒரு பெரிய தன்னம்பிக்கையை கொடுக்குங்க. அதுவும் இளவயதிலிருந்தே சேமிக்க தொடங்கிட்டீங்கன்னு வச்சுங்களேன். இன்றைக்கெல்லாம் இளைஞர்கள்
தகவல் தொழில்நுட்பத்துறை மிகப்பெரிய ப்ரொஃபஷனலாக இருக்கவங்களாம் நிறைய சம்பாதிக்கிறாங்க, நிறைய செலவழிக்கவும் செய்கிறாங்க. நிறைய சம்பாதிக்கிறப்ப ஆரம்பத்துலேருந்தே நீங்கள் சேவிங்ஸ் பண்ண தொடங்கிட்டீங்கன்னா, சேமிக்க தொடங்கிட்டிங்கன்னா, இளமையில் சேமிக்கிற சேமிப்பு இந்த நீங்கள் வந்து ஒரு 20 வயசு 25 வயசில் சேமிக்க தொடங்கி 35 வயசுக்குள்ள 1 கோடி ரூபாய் சம்பாரிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுவே வாழ்க்கை பூரா அந்த வட்டியை உங்களுக்கு வந்து நிறைய பணத்தை கொடுக்கும். 50 வயசு 60 வயசில் நீங்கள் 1 கோடி ரூபா சம்பாரிச்சிங்கன்னு வச்சுங்க, அது ஓரளவு கம்மியான ரிட்டர்ன்ஸ் தான் தரும். ஆக இளமையில் எவ்வளோ சேமிக்கிறீங்களோ அவ்வளோ நல்லது. இல்லாட்டி முதுமையிலேயோ சேமிக்க தொடங்கிடுங்க. சேமிப்பு தான் உங்களுக்கு மிகப்பெரிய தன்னம்பிக்கையை தரும். இந்த கொரோனா மாதிரி, இந்த புயல் மாதிரி, இந்த மழை மாதிரி, வெள்ளம் மாதிரி சம்பாதிக்கவே போக முடியாத ஒரு சூழல் ஏற்படுகிற போது கூட உங்களது மானத்தை காப்பதற்கு அந்த சேவிங்ஸ் தான் பயன்படும். சேமிப்பு தான் மிக மிக முக்கியம். சேமிப்பு எப்படி பண்ணுறதுக்கு 7 வழிகள் இருக்குது. நீங்கள் இன்சூரன்ஸ்க்கு பண்ணலாம், நீங்கள் ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போடலாம், நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸில் போடலாம், நீங்கள் தங்கம் வாங்கி வைக்கலாம், நீங்கள் நிலம் வாங்கி வைக்கலாம், நீங்கள் வீடு வாங்கி வைக்கலாம், ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம். அதெல்லாம் உங்கள் தகுதியை பொறுத்த விஷயம். உங்களுக்கு என்ன திறமை தெரியுமோ அதை வச்சு பண்ணிக்கலாம். ஆனால் என்ன சம்பாதிக்கிறீங்களோ அதில் 80 விழுக்காடு மட்டுமே உங்களுக்கு செலவழிப்பதற்கு உரிமை உண்டு. மீதி 20 விழுக்காடு சேமிப்பாகத்தான் செல்ல வேண்டும். சேமிப்பு நாட்டுக்கும் நல்லது. அரசு அதை எடுத்து செலவழிக்கட்டும். சேமிப்பு நாட்டுக்கும் நல்லது. ஆக குறித்து வச்சுக்கோங்க, என்ன சம்பாதிக்கிறீங்களோ 80 விழுக்காடு, அதில் 80 விழுக்காடு மட்டும்தான் நீங்கள் செலவழிக்கணும். அதை தாண்டி செலவழிக்காதீங்க. தாண்டி செலவழிக்கணும்னா கூட சம்பாதிங்க. நீங்கள் செலவழிக்கிற ஒவ்வொரு காசும் உங்கள் வியர்வையிலிருந்து, உங்கள் ரத்தத்திலிருந்து வருகிறது. அதை மறந்துடாதீங்க. மிகுந்த சிரமங்களுக்கு இடையில் நீங்கள் சம்பாதிக்கிறீர்கள், அதை மிகச் சுலபமாக விட்டுவிடாதீர்கள். ஒன்று தெரிஞ்சுங்க, தேவையில்லாத பொருள்களை வாங்க 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 ஒரு கட்டத்தில் தேவையான பொருள்களை விற்க நேரிடும். திரும்ப சொல்கிறேன், தேவையற்ற பொருள்களை வாங்கி குவிக்க ஒரு கட்டத்தில் தேவையான பொருள்களை விற்க நேரிடும். அப்படி ஒரு சூழலுக்கு ஆளாயிடாதீங்க. அதனால் வாங்குகிற போது, ஒரு பெரிய செலவு பண்ணுகிற போது, கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்னு சொல்கிறோம், ஒரு பெரிய செலவு பண்ணுகிற போது அவசியம்தானா, தேவையா, பண்ணணுமான்னு ஒரு தடவைக்கு 4 தடவை யோசிச்சு, முடிஞ்சால் தள்ளி போட்டு 4 தடவை யோசித்து ஒரு அவசியம் ஏற்படுகிற போது மட்டும் வாங்குங்க. பெரிய செலவுகளை கவனித்துக் கொண்டால் சின்ன செலவுகள் தானே கவனித்துக் கொள்ளும். ஆக வாங்குகிற சம்பாத்தியத்தில் 80% வாழ பழகிக்கொள்ளுங்கள். வாழ்க்கை இனிமையாக இருக்கும். நன்றி, வணக்கம்.